நான் ஒரு சின்ன கிராமத்துலேருந்து ஒரு பஞ்சு மில்லுக்கு போயிட்டு இருந்த ஒரு பொண்ணு. என் ஹஸ்பண்ட் சாதாரண டாடா ஏசி டிரைவரு. எங்கள் வீட்டில் நான் சும்மா நேரம் கிடைக்கிறப்போ யூடியூப் இன்ஸ்டாலெல்லாம் வீடியோ போடும்போது எங்கள் வீட்டாளுங்களே என்னை கேவலப்படுத்திருக்காங்க. இந்த மேடையில் நான் நிற்கிறதுக்கு முதன்மையான காரணம் என்னோடய மனைவி. என்னோடய கணவன் நினைவாக்குறதுக்கு அவங்க தூங்காமல் உழைச்சிட்ருக்காங்க. அவங்களுக்கு முக்கியமாக மிகப்பெரிய நன்றி சொல்லணும். அடுத்ததா ஒரு படம் அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கு முக்கியமான காரணம் ஸ்க்ரீன் பிளே தான். ஆனால் அந்த ஸ்க்ரீன் பிளேவை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறதுக்கு முக்கியமான நபர்கள் படத்தில் இருக்க கேரக்டர்ஸ், அந்த சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் தான். ஸோ அப்படி இந்த படத்தில் வர எல்லா கேரக்டர்ஸுமே சிரிக்கவோ சிந்திக்கவோ மட்டும் செய்யாமல் படத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் எமோஷனலோட பல விஷயங்களை கனெக்ட் பண்ணுச்சு. அப்படி இங்கிலீஷே தெரிஞ்சாலும் தமிழே தெரிஞ்சாலும் இங்கிலீஷில் தன்னோட எமோஷன்ஸை கேரி பண்ணுற ஒரு ஹிந்தி டாக்டராக இருக்கலாம். ஸோ சார் வாங்க, ப்ளீஸ் மேடைக்கு வாங்க. அதே போல் அந்த ஒட்டுமொத்த ஹாஸ்பிட்டலையும் தன்னோட கண்ட்ரோலில் வச்சுருக்க அந்த சைனீஸ் டாக்டராக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வாங்க சார், வாங்க சார். உங்கள் பேர் சிடின்னு சொன்னாங்க. நாங்கள் சைனீஸ் டாக்டர்னு கேள்விப்பட்டோம், ஆனால் உங்கள் பேரே சிடின்றது எங்களுக்கு இப்போ தான் தெரிஞ்சுது. பிரதீப் சார் மேடைக்கு வாங்க. ஸோ அடுத்ததாக ஸ்ருதிஹாசன் என்கின்ற ருக்மிணி ப்ளீஸ் ஸ்டேஜுக்கு வாங்க. அந்த கிராமத்து முகமாகவே இருந்து நமக்கு ரொம்ப அத்தன்டிக்காக இருந்த மீனா அவர்களையும் பானுப்ரியா அவர்களையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். ப்ளீஸ் ஸ்டேஜுக்கு வாங்க. வெசக்குட்டன்னு சொல்கிறதா இல்லை சாய் குட்டன்னு சொல்கிறதா இல்லை கங்காரு அடிகளார்னு சொல்கிறதான்னு தெரில, எல்லாருக்குமே அவரோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஆத்தாடி குமரன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஸோ எல்லாரையும் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. சூப்பராக பண்ணியிருக்கீங்க உங்களோட கேரக்டர்ஸை. ஸோ ஒரு சில வார்த்தைகள், ஸோ காலதாமதம் கருதி நீங்களிருந்து ஆரம்பிங்க, அதான் கரெக்டாக இருக்கும். அவர் சீக்கிரம் வருவார். இங்கே வருகை தந்த அத்துணை பேர்களுக்கும் மனமார்ந்த நன்றிதனை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே கேரக்டராகவே இருக்காரு. எங்களுடைய இந்த குழுவுக்கு எப்படி பாராட்டு சொல்கிறதுன்னே எனக்கு தெரியல. ஆனால் என் தாயை பார்த்தது, என் தாய் மூலமாக எனக்கு ஒரு மாபெரும் சக்தியை கொடுத்தது. எல்லாம் படம் பார்த்துட்டு வெளியே வந்தோடனே எப்பப்பா குடிக்கிறத விட்டு திருந்து வேண்டுறாங்க. அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷமும் இங்கே உழைத்த இந்த தாய் கிழவி குடும்பத்தில் உழைத்த ஒவ்வொருத்தருக்கும் அவங்கள உண்மையிலேயே மனமாற பாராட்டுறேன், கையெடுத்து கும்பிட்றேன். இந்த நிலைமை கொண்டு வந்த எங்கள் செல்வத்துக்கு பெரிய நன்றி ஒன்று தெரிவிச்சுக்கொள்ளணும். அவர் எனக்கு ரொம்ப உதவியாக, பழக்கப்பட்டவர் மாதிரி இல்லாமல் எவ்வளவு செஞ்சார். ஆனால் டைரக்டர் மட்டும் இயக்குனர் மட்டும் அப்பப்போ பார்த்து சிரிப்பார். என்னையை பார்த்து இவர் எதுக்கு என்னையை பார்த்து சிரிக்கிறாருன்னு எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் டப்பிங் பேச கூப்பிட்ட அன்னைக்கு தான் உண்மை நிலவரத்தவே பார்த்தேன். அவருக்கு கோடான கோடி நன்றிகள். மற்றும் என்னுடன் உழைத்த அத்தனை பேர்களுக்கும், உதவி இயக்குநர்களுக்கும், கேமரா நண்பர்களுக்கும், இங்கே வந்திருக்க ஊடக பத்திரிகை நண்பர்களுக்கும், எனது ஆத்தா தாய்க்கிழவிக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சிவா அண்ணனுக்கும் இன்னொரு சிவா அண்ணனுக்கும் மனமார்ந்த நன்றி. நன்றி. சூப்பர்ண்ணே, சூப்பர். ஸோ சார், நான் நீங்கன்றது எனக்கு தெரியல, படத்தில் வேற மாதிரி இருக்கீங்க, இப்போ பயங்கரமாக இருக்கீங்க, மதுரைக்காரர் மாதிரி. அதுக்கு தான் மீசையெல்லாம் முறுக்கி விட்டு வந்தேன். யாருக்கான மதுரைக்காரனை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு. ஓகே, வணக்கம். இந்த மேடை இந்த மேடைக்காக நான் வாழ்நாள் ஃபுல்லாக காத்துட்ருக்கேன். இந்த மேடையில் நான் நிற்கிறதுக்கு முதன்மையான காரணம் என்னோடய மனைவி. என்னோடய கணவன் நினைவாக்குறதுக்கு அவங்க தூங்காமல் உழைச்சிட்ருக்காங்க. அவங்களுக்கு முக்கியமாக மிகப்பெரிய நன்றி சொல்லணும். பல வருஷமாக நடித்து 10-12 வருஷமாக வேலையை விட்டுட்டு நடிச்சிருந்தேன். ஐடியில் இருந்தேன், வேலையை விட்டுட்டு நடிச்சிட்ருக்கேன். இவ்வளோ அழகான ஒரு படத்தில், அதாவது வெற்றி படத்தில் இருக்கிறது ஒரு விஷயம், ஒரு நல்ல படத்தில் இருக்கிறது ஒரு விஷயம். வெற்றி படமும் ஆகி ஒரு நல்ல படத்துலேயும் நம்ம இருக்கோன்ற ஒரு திருப்தி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நெகிழ்வான மேடை இது. இப்படி ஒரு அழகான கதாபாத்திரம் எழுதிய சிவகுமார் முருகேசன் சார் அவர்களுக்கும், ஒரு இளையராஜாவோட பாட்டு மாதிரி பட்டி தொட்டியெல்லாம் எங்களை கொண்டு போய் சேர்த்த சிவகார்த்திகேயன் சாருக்கும், இவங்கக்கிட்ட என்ன கொண்டு போய் சேர்த்த தம்பி ராஜேஷ்க்கும் என்னோட மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நெகிழ்வான மேடை. நன்றி, வணக்கம். சூப்பர் சார். உங்கள் பேர் ஃபஸ்ட்டு என்னன்னு கொஞ்சம் தெரியப்படுத்துங்க சார். சிடின்னு சொல்கிறாங்க சார். சிடின்னு பேர் வச்சது சரத் அண்ணன் தான், எனக்கு சரத்குமார் அண்ணன். சரத்குமார் சாரா? அப்படியா? ஆமாம் சார். ஏன் எப்படி? அவர் கூட காக்கின்னு ஒரு படம் பண்ணேன் சார். ஓகே. அந்த படத்தில் தான் வாடா சிடின்னு வச்சார், அதுலேருந்து சிடி ஆயிடுச்சு. அதுலேருந்து சிடி ஆயிடுச்சு. இப்போ எல்லா படத்தையும் டைட்டில் கார்ட்லேயே சிடின்னு தான் வருதா? இல்லை சார், செந்தேன்னு கொடுத்துட்ருக்கேன் சார், அப்பா அம்மா வச்சப்ப. ஓகே ஓகே, அதுதான் கொடுத்துட்ருக்கீங்க. ஓகே. ஸோ சைனீஸ் டாக்டராக எங்களை பயங்கரமாக என்டர்டெயின் பண்ணீங்க. எப்படி இருந்தது உங்களுக்கு இந்த ரிசப்ஷன்?
சார் நான் நிற்கிற மாதிரி தெரியுது, ஆனால் ஒரு 2 அடிக்கு மேலே நிற்கிற மாதிரி பறந்துட்டுருக்கேன். மேடம் வந்து படத்தில் விளக்கு ஏற்றி வச்சு கும்பிடுவாங்க, அதுதான் படத்தோட ஓப்பனிங்கு. இந்த படத்தில் எனக்கு விளக்கு ஏற்றி வச்சது என்னுடைய இயக்குனர் சிவகுமார் முருகேசன் சாருக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார். எனக்கு ஒரு லைஃப் கொடுத்துட்டீங்க சார். தேங்க்யூ சார். சார் எஸ்கே சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. எனக்கு எல்லா பேரும் தெரியாது. நான் ஷார்ட்டாக முடிச்சிட இசையமைப்பாளர் ஐயாக்கும், கேமராமேன் ஐயாக்கும், ஃபேஷன் ஸ்டுடியோ ஓனர்களுக்கும் எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தாசண்ணே, முத்துக்குமார்ண்ணே, சிங்கம்புலி அண்ணே, பாலா, வேறு யாரை விட்டுருந்தாலும் மன்னிச்சிருங்க, பேர் தெரில, தப்பாக நினைக்காதீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. சத்தியமாக இந்த ஸ்டேஜில் நிற்பேன்னு எனக்கு தெரியாது. என்னை நிற்க வச்சது சிவகுமார் முருகேசன் ஐயா தான். உசுறு இருக்கிற வரையும் விசுவாசமாக இருப்பேன். நன்றி சார். நீங்கள் பயங்கர எமோஷ்னலாக பேசுகிறீங்க, ஆனால் படத்தில் உங்களோட கேரக்டர் வேறு மாதிரி இருந்தது. ஸோ அதை ஏதாவது இங்கே கொண்டு வர முடியுமா? சார் கொண்டு வரேன் சார். அதுக்கு முன்னால் ஒன்று சொல்லிடுறேன். இயக்குனர் ஐயா சிரிப்பார்னு இங்கே வந்த பிறகு தான் தெரிஞ்சிச்சு. ஆனால் வந்து கேமரா வச்சு ஏடி சுரேஷ் வந்து ராஜேஷ் வந்து சொல்லுவார், ஆனால் எந்த ஏதாவது சீன் அப்படின்னு நான் பண்ணி முடிச்சிருவோம். ஆனால் தூரத்தில் அவர் கையை கட்டி நின்று பார்த்துக்கிட்டே இருப்பார். அவர் முறைக்கிறாரா பார்க்குறாரா, தப்பாக பண்ணிட்டோமா சரியாக பண்ணிட்டோமா ஒன்றுமே புரியாது. குழப்பத்திலே இருப்போம் நாங்கள் ஷூட்டிங் டைமில். ஸோ இங்கே பயங்கர தெளிவாக பேசியிருக்கீங்க. அடுத்தடுத்து நிறைய படங்களில் உங்களை நாங்கள் பார்க்கறதுக்கு ஆர்வமாக காத்து. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அடுத்து எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோட ஃபஸ்ட்டு மேடை. எப்படி பேசுறது என்ன ஏதுன்னு தெரில. நான் வந்து ஒரு சின்ன கிராமத்துலேருந்து ஒரு பஞ்சு மில்லுக்கு போயிட்டு இருந்த ஒரு பொண்ணு. என் ஹஸ்பண்ட் சாதாரண டாடா ஏசி டிரைவரு. எங்கள் வீட்டில் நான் சும்மா நேரம் கிடைக்கிறப்போ யூடியூப் இன்ஸ்டாலெல்லாம் வீடியோ போடும்போது எங்கள் வீட்டாளுங்களே என்னை கேவலப்படுத்திருக்காங்க. நீ எல்லாம் என்னத்தை பண்ணி கிளிக்க போகிறேன்னு இப்படி ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துட்டாலேற, என்னத்தை சாதிக்க போகிறேன்னு சொல்லிட்டு கேவலப்படுத்தியிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு தாய்க்கிழவின்ற இப்பேற்பட்ட படத்தில் ஒரு சின்ன ரோலாக இருந்தாலும் நான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. எங்கள் வீட்டாளுங்க எல்லாத்தையும் குடும்பத்தோடு இந்த படத்துக்கு கூட்டிகிட்டு போனேன். எல்லாரும் படம் பார்த்துட்டு சொன்ன ஒரே வார்த்தை, நீ இந்த படத்தில் நடிச்சிருக்கேன்னு நாங்கள் வெளியே சொல்லிக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குன்னு அவங்க சொன்னாங்க. ஆனால் இதை ஷூட்டிங் ஸ்பாட்டில் டைரக்டர் சார் வந்து எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொன்னாங்க, என்ன அப்படின்னா, பரவாயில்ல ஒரு கிராமத்துலேருந்து நீ கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது அன்னைக்கே எங்கள் டைரக்டர் சார் வந்து சொன்னார். ஃபஸ்ட்டு எங்கள் டைரக்டர் சார் வந்து எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லும் போது எனக்கு அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த ஸ்டேஜ் எனக்கு வந்து ரொம்ப சாதாரணமாக கிடச்சிடல. ஆனால் இப்பேற்பட்ட படத்தில் நாங்கள் நடிச்சிருக்கோம்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ சிவா சார். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் ரிலீஸ் ஆனதுலேருந்து ஒரு நாள் ஒரு அப்டேட் வந்துகிட்டே இருந்தது. ஓவர்சீஸில் இவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு, 1 வீக்கில் இவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்குன்னு. பட் இந்த படத்தோட ரியல் சக்ஸஸாக நான் பார்க்குறது என்னென்னா, இந்த படத்தில் ஒர்க் பண்ணவங்க நடித்தவங்க எல்லாருமே அவங்க கெரியரில் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிருக்காங்க. இங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்து கேட்டால் நான் 5 வருஷமாக இருக்கேன், 10 வருஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்த படம் தான் எங்களை அடையாளப்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிட்டுருக்கு. அதுக்கு சிவா சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என் கெரியருக்கு ஒரு லைஃப் கொடுத்துருக்கீங்க நீங்கள். தேங்க்யூ ஸோ மச் சார். சூப்பர் சூப்பர். ஸ்ருதிஹாசன் அவர்களே. அனைவருக்கும் வணக்கம். நிறையா மேடை நாடகங்களில் நான் மேடையில் ஏறி நடிச்சிருக்கேன். ஆனால் இந்த மேடையில் இப்போ நிற்கும்போது எனக்கு அது புதுசாக இருக்குது. என்னோட நாடக குரு வந்து இப்போ அதை பார்த்தாருன்னா ரொம்ப பெருமைப்படுவாருன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு நடிப்பு அப்படிங்கிறது வரும் அப்படின்னு கண்டுபிடிச்சது என்னோட நாடக குரு தான். நாடகங்களில் நிறைய பயணிச்சிருக்கேன். எனக்கு இந்த மாதிரியான நடிப்பை என்னோடய வாழ்க்கையில் அறிமுகப்படுத்தி வச்சு என்னோட நாடக குருக்கு இங்கே நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த படம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தொடக்கமாக நான் பார்க்குறேன் சார். ஏன்னா யாரை பார்த்தாலும் யாருப்பா நம்ம ஸ்ருதிஹாசனா அப்படி தான் கேட்குறாங்க. அந்த மாதிரியான ஒரு அடையாளத்தை நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஏன்னா நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. அது இந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் எனக்கு வரும்போது நாடகங்களில் வந்து இந்த அளவுக்கு எனக்கு கிடைக்கல. ஆனால் ஒரு படத்தில் நான் எனக்கு அது சீக்கிரமாக கிடைக்கிற மாதிரி எனக்கு அது தோணுது. ஏன்னா ஒரு 150க்கு மேலே நாடகங்கள் பண்ணியிருப்பேன். ஆனால் இந்த அளவுக்கு ஒரு ரெக்கக்னேஷனோ எதுவுமே எனக்கு கிடைக்கல. ஆனால் இங்கே நான் இப்போ நிற்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதே மாதிரி நம்ம சிங்கம்புலி அப்பா
அப்பா அப்பான்னு தான் செட்டில் கூப்பிடுவேன். அவரும் என்னை அந்த மாதிரி தான் ரொம்ப கிண்டல் பண்ணிவிட்டு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஷேர் பண்ணார். ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. உங்கள் கூட நடித்ததில் ரொம்ப பெருமையாக இருக்குது. அதே மாதிரி நம்ம முத்துக்குமார் சார் நாடகத்துறையிலேருந்து நீங்களும் வந்தனால என் கூட நிறைய நாடகங்களை பற்றி பேசுவீங்க. அது எனக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி ஒர்க் பண்ண எல்லாருமே ரொம்ப கைண்டாக, ஏடிஸ் எல்லாருமே அதே மாதிரி ப்ரொடக்ஷன் சைட்லேயும் ரொம்ப கைண்டாக எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. அவங்க எல்லாத்துக்கும் நன்றி. தேங்க்யூ. அப்புறம் நம்ம சிவகார்த்திகேயன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஏன்னா நீலாம் நடிக்கலாம் போகாத அப்படின்னு எங்கள் வீட்டில் சொன்னாங்க. எங்கள் சொந்தக்காரங்களாம் விடலை. எதுக்கு பொண்ணை அனுப்புகிறீங்க, முதல்ல எதுக்கு பொண்ணை படிக்க வைக்கிறீங்கன்னு கேட்டாங்க. எங்கள் அப்பா அவங்களுக்கு மத்தியில் ரெண்டு டிகிரி என்னை படிக்க வச்சார். அதே மாதிரி நான் இந்த மாதிரி நாடகங்கள் பண்ணுறேன்னு சொன்னப்போ எங்கள் அப்பா நீ நடிக்க போன்னு சொன்னாங்க. ஆனால் நான் படத்தில் நடிக்கும்போது என்னோடய சொந்தக்காரங்க எல்லாருமே எதுக்கு பொண்ணை இப்படி நடிக்க வைக்கிறேன்னு சொன்னாங்க. என்கிட்டயே என்னை பேசுனாங்க. ஆனால் இப்போ நான் இந்த இடத்துல நிற்கிறதுக்கு இந்த மூஞ்சிலாம் நடிப்பியா அப்படிங்கிற மாதிரி என்னை பேசுனாங்க. ஆனால் இந்த ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். எல்லாத்துக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கதைகள் இருக்குது. எல்லாருமே உங்களை நாங்கள் அடுத்தடுத்து நிறைய தமிழ் படங்களில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றோம். விஷ் யூ வெரி வெரி ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. ஸோ அடுத்ததா படத்தோட பிரதான கேரக்டர்ஸில் பண்ண நபர்களை கூப்பிட போகிறோம். இப்போ பூக்கின்ற வார்த்தை வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. அப்படி தாய்க்கிழவியோட வேர்ல்டில் பூக்கியாக இருக்கிற பெனிக்விக் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். முனிஷ்காந்த் சார் மேடைக்கு வாங்க. அதுபோல் தாய்க்கிழவியோட வாழ்க்கையில் மிகப்பெரிய டர்னிங் பாயிண்ட்டாக இருந்து அவங்கள காப்பாற்றின டாக்டர் ஜார்ஜ் மரியம் சார் ப்ளீஸ் மேடைக்கு வாங்க. இவரோட தோரணையும் அந்த ஸ்வாகான அப்ரோச்சும் ஒரு லந்துத்தனமும் படத்தில் வந்து பயங்கரமாக வெளிப்பட்டுச்சு. அது எல்லாராலையும் ரசிக்கப்பட்டுச்சு. அப்படி எப்பயுமே லிட்டில்ஸ் பிசிஸாக இருக்கக்கூடிய சவர்லால் நேரு அண்ணன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். முத்துக்குமார் சார் மேடைக்கு வாங்க. இவங்க எந்த படத்தில் நடித்தாலும் அப்படி ஒரு யதார்த்தம் அவங்களோட முகபாவனையில் இருக்கும். ஸோ அந்த ஊர்க்காரங்களாவே மாறிடுவாங்க. அது சென்னை பேஸ்டு படமாக இருந்தாலும் சரி, இல்லை தாய்க்கிழவி மாதிரி ஊர் சார்ந்த படமாக இருந்தாலும் சரி. அப்படி இதில் பவுனி தாயோட பொண்ணா சுருளியாக நடித்த ரேச்சல் ரெபேக்கா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். இந்த படத்தில் இவ்வளோ ஆர்டிஸ்ட் இவ்வளோ ஸ்டார்ஸ் இருந்தாலும் இவர் எப்போ ஸ்க்ரீனில் வந்தாலும் எல்லார் முகத்துலேயும் ஒரு புன்னகை இருக்கும். அதுக்கு காரணமாக இருந்த ராஜீவ் காந்தி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். ராஜீவ் காந்தி வாங்க. ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஸோ ராஜீவ் காந்தியோட ஒன்லைனர்ஸ் எல்லாம் எவ்வளோ ஒர்க்காக இருக்குது, தேட்டரில் எல்லாரும் ரசிக்கிறாங்கன்றது தெரியும். ஸோ வாழ்த்துக்கள். ஹலோ அனைவருக்கும் வணக்கம். வந்து ராதியா மேம்க்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன் அப்படின்னா கிழக்கு சீமையில் வந்து மேமோட படத்தில் மேமோட வீடு தான் எங்கள் ஊரில் எடுத்தது. அப்போ நான் நின்று வேடிக்கை பார்த்தேன். இப்போ அவங்க கூட நடிக்கிறப்ப எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரெண்டாவது சிவார்த்தியன் சார். ஏன்னா ஒரு ஹீரோ எவ்வளோ ப்ரெஷர் இருக்குன்னு தெரியும். அதை தாண்டி இப்படி ஒரு ப்ரொடக்ஷன் ஆரம்பித்து இந்த மாதிரி படங்கள் பண்ணுறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. இது வந்து படத்தை தாண்டி அவ்வளோ பேரோட வாழ்க்கைகள் இருக்குது. இப்போ இந்த மேடையிலே பார்த்தீங்கன்னா அவ்வளோ புதுமுகங்கள் எல்லாருமே பேசிட்டு போகிறாங்க. அந்த புண்ணியபுரம் அவங்கள தான் சாரும். இதை விட்டுறாதீங்க தயவுசெய்து, விட்டாங்க சார். அடுத்து கலை சாருக்கு மிகப்பெரிய நன்றி. டைம் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க, அது மன்னிச்சுங்க. சுதன் சாருக்கு பெரிய நன்றி. அண்ணன் சிங்கம்புலி அண்ணன், அருள்தாஸ் அண்ணன், பாலசுரன் சார், அப்புறம் மேம் ரேஸ் மேம், ராஜீவ்காந்தி, முத்துக்குமார் அண்ணன், ஜார்ஜ் அண்ணன், எல்லாத்துக்குமே நன்றி. உதவி இயக்குனர்கள் எல்லாமே நன்றி. இதை பூரா மொத்தமாக ஒருங்கிணைச்ச இந்த படத்தோட எங்கள் தாய் கிழவி சிவமுருகேசன் சாருக்கு பெரிய பெரிய நன்றி. ஏன்னா எல்லாத்துக்குமே கதாபாத்திரத்தை பகிர்ந்து கொடுத்து ஒரு தாய் கிழவியாக அந்த மேமோட லாஸ்ட்டு அந்த இது வந்து உட்காந்துருப்பாங்க. சத்தியமாக அந்த மாதிரி தான் சார் நான் உங்களை பார்க்குறேன்.
இது என் கேரியரில் பெரிய படமாக இருக்கும். ஏன் அப்படின்னா நான் நிறையா படங்கள் பண்ணியிருக்கேன். ஊரில் இருந்து கொஞ்சம் கணிசமாக தான் ஃபோன் வரும். ஆனால் ஊர்லேருந்து அவ்வளோ ஃபோன் வந்தது இந்த படத்துலேருந்து தான் எனக்கு ரொம்ப. அதுவும் அதையும் தாண்டி வந்து நம்ம முன்னோர்கள்லாம் நிறைய படம், அதான் மூத்தவங்கலாம் இந்த தேட்டருக்கு வர வச்சதே நீங்கள் தான். அதுக்கு பெரிய பெரிய நன்றி சார், ரொம்ப நன்றி. யாராவது விட்டு போயிருந்தா மன்னிச்சிருக்கேன், கொஞ்சம் நேரம் குறைவாக இருக்கிறதுனால. எல்லாத்துக்குமே பெரிய நன்றி. தேங்க்யூ சார். இங்கு வந்த அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றி. இந்த படத்தை வெற்றி படமாக்கிய ரசிக பெருமக்களுக்கு மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும். இதில் நடித்த மேடம் ராதிகாமா மேடம், நம்ம கலைஞர்கள் முத்து அண்ட் முனிஸ்காந்த், சிங்கம்பள்ளி அண்ணன், எல்லாருக்கும், அருள்தாஸ் அண்ணன், எல்லாருக்கும் வணக்கங்கள். இந்த படத்தை டைரக்ட் பண்ண சிவகுமார் தம்பி அவர்களுக்கு, ப்ரொடியூசர் எஸ்கே சார் அவர்களுக்கு நன்றி. ராதிகா மேடம் நன்றி, நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். எல்லாருக்கும் வணக்கம். நன்றி சிவா. 2 இட்லி அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன காசு பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சுருக்கீங்க, ரொம்ப நன்றி சிவா. இதை வந்து இந்த தாய் கிழவிக்கு முதுகெலும்பாக இருந்த எஸ்கே சார் இல்லைன்னா இது வந்து சாத்தியமே இருக்காது. ஏன்னா அவர் ஆரம்பத்தில் இருந்து இந்த படத்துக்கான எங்கள் டைலாக் எல்லாமே சொல்லிகிட்டு இருந்தார். எல்லா சீன் நம்பர் 33 இது பேசுவார். அப்படி எல்லாமே பயங்கரமாக பேசி என்னடா அது மனுஷன் இந்த படத்தை பற்றி அவ்வளோ ரசிச்சிருக்காரா அப்படிங்கிறது எனக்கெல்லாம் என் வாழ்க்கையில் வந்து நான் இந்த மாதிரி மிரண்டு போய் தான் பார்த்தேன். சார், எஸ்கே சார் நன்றி சார். சுதன் சார் உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. கலை சார் உங்களுக்கும் பெரிய நன்றி சார். நிவாஸ் ஐயா வாழ்த்துக்கள் ஐயா, நன்றி ஐயா. சான் உங்களுக்கு நன்றி. விவேக்கு அடுத்து சூப்பர். மற்றபடி சிங்கம்பள்ளி அண்ணன், அருள்தாஸ் அண்ணன், பாலா சரவணன், முனிஸ்காந்த், ஜார்ஜ் அண்ணன், ரேச்சல் தம்பி, பெத்தாரு, தோல், நடிச்சிருந்த அத்தனை சகோதரிகளுக்கும் எல்லாத்துக்கும் நன்றி. ஒரு மரத்தில் எல்லா கனியும் பழுத்திருக்குமாங்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் ஒரு சில கனி தான் பழுத்திருக்கும். இந்த தாய் கிழவிங்கிற மரத்தில் எல்லா கனியும் ரொம்ப பழுத்திருக்கு. அதுக்கு மிக விளைச்சல் போட்டது மண்ணும் வேரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. அது 2 சிவகார்த்தியன் சாருக்கும் சிவாவுக்கும் பெரிய நன்றி சொல்லணும். இந்த படத்துக்கு அப்புறம் லிட்டில் பிசிஸ் ஆகிட்டேன். ரொம்ப நன்றி, தேங்க்யூ. இசையமைத்த நிவாஸ் பிரசன்னா தம்பி ரொம்ப வாழ்த்துக்கள். சூப்பர் சார், சூப்பர் சார். எல்லாருக்கும் வணக்கம். தாய் கிழவி எனக்கு ஏன் ரொம்ப முக்கியமாக படுதுன்னா, கூட்டமாக பெண்கள் தேட்டரில் வந்து என்ஜாய் பண்ணி சிரித்து ரசித்து அழுது ரிலேட் பண்ணி பார்த்தாங்க. அது அடிக்கடி நடக்கிற நிகழ்வு கிடையாது, ரொம்ப ரேர். ஸோ அப்படி நடக்கிற ஒரு நிகழ்வுவை நான் இதை பார்க்குறேன். அதில் நான் ஒரு பார்ட்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதை எழுதி ரொம்ப அழகாக கொடுத்த எங்கள் டைரக்டர் சிவாவுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இதுக்கு பின்னாடி இருந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆல் த ப்ரொடியூசர்ஸ், சிவகார்த்திகேயன் சார், சுதன் சார், கலை சார், எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் எல்லா டெக்னிக்கல் டீமில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இது எனக்கு பெரிய ஹோப் கொடுத்துருக்கு. நிறைய பேர் தேட்டருக்கு வருவாங்க, அவங்க ரிலேட் பண்ணிக்க முடியும்னா கண்டிப்பாக நிறைய பெண்கள் தேட்டருக்கு வருவாங்க, பார்ப்பாங்கன்னு பெரிய ஹோப் கொடுத்துருக்கு. தாய் கிழவியும் சுருளியும் எனக்கு என்னை இன்னும் அதிகமாக நம்ப சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் போதும் எனக்கு பார்த்துக்க முடியுன்ற தைரியத்தை கொடுத்துருக்காங்க. அது இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை வந்து எல்லா படத்துலையும் எல்லா ரோல்ஸ்லையும் கிடைக்குமான்னு சொல்லவே முடியாது. ஸோ எனக்கு ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் ரொம்ப முக்கியமான படம், ஆஸ் அன் ஆடியன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான படம். அதுவும் ஒரு பெண்ணாக தன்னை ரிலேட் பண்ணி பார்த்து ஸ்க்ரீனில் என்ஜாய் பண்ண முடியுமான்னு இருந்த ஏக்கத்தை தீர்த்து வச்ச தாய்க்கிழவி டீமுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். எனக்கு இது மூலயமா இப்போது என்ன தோணுதுன்னா, கண்டிப்பாக இது இன்னும் பெரிய ஹோப் என்னவாக இருக்குன்னா, கண்டிப்பாக எனக்கான கதைகள் நிறைய எழுதப்படும். பெண்களை முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரியான கதைகள் நிறைய வரும். ரிலேட் பண்ணிக்க தயாராக இருக்காங்கன்ற கிளாரிட்டி எனக்கு கிடச்சிருச்சு. அதுதான் பெரிய ஹோப். தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன் ஃபார் தேட். அண்ட் ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.
இந்த படத்தை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்க இருந்த எல்லா டெக்னீஷியன்ஸ், எல்லா பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஆடியன்ஸ் இது பயங்கரமாக ரிலேட் பண்ணி அடம் பிடிச்சி நான் கண்டிப்பாக தேட்டர் போய் பார்க்கணுன்னு கேட்டு எல்லாம் தேட்டருக்கு வந்திருக்காங்க. அதெல்லாம் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் அதை கொடுத்து எனக்கு அதிகமான ஹோப் கொடுத்த ஆடியன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் பண்ண ஃபர்ஸ்ட் படத்துலேருந்து இப்போ வரைக்கும் என்னை சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் என்னுடைய டீச்சர் டைரக்டர் மணிகண்டனுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கடைசி விவசாயிக்காகவும். தேங்க்யூ. நைஸ் மேம், நைஸ். ராஜீவ் காந்தி பேசுங்க, சந்தோஷமாக பேசுங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு சிவகுமார் முருகேசன் அண்ணனுக்கு தேங்க்யூ, அப்புறம் ராஜேஷ் அண்ணனுக்கு தேங்க்யூ, சாமிநாதன் அண்ணன், ஆனந்த் அண்ணன், விக்கி அண்ணன், மோகன் அண்ணன் எல்லாருக்கும் தேங்க்யூ, ராதிகா மேம் அவங்களுக்கும் தேங்க்யூ, சிவகார்த்திகேயன் சார் அவருக்கும் தேங்க்யூ. அண்ணன் எதாவது கேட்குறாரு பாரு. அது எம்பிட்டு பெரிய மனுஷி, டிவிக்கலாமா கிளவிய கொள்வாங்க. சூப்பர் சூப்பர் விஜய் கணபதி. இன்னும் நிறைய படங்கள் உங்களை நாங்கள் பார்க்குறோம். அந்த சாம்னஸ், அந்த இன்னசென்ஸ் எங்களுக்கு என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருக்குது. வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, எல்லாருக்கும் நன்றி.